வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 10வது பகுதியாக திராவிட விஷயம் என்ற கருத்திலே 3வது பகுதியாக இதை பார்க்கிறோம். பாரதத்தின் வட தென் பாதிகளுக்கு பேராக இருந்த கௌடம் திராவிடம் என்பது குறிப்பாக கிழக்கு கோடி வங்காளத்திற்கும் தெற்கு கோடி தமிழகத்திற்குமாக ஆன பெயராக மாறிவிட்டது. இன்று கவுடர்கள் என்றாலே வங்காளிகள் என்றாகிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் அந்த தேசத்தவர் தான். அதனால்தான் அவர்களுடைய மடத்தை கௌடிய மடம் என்கிறார்கள். அப்படியே திராவிடர்கள் என்றால் முக்கியமாக தமிழர்கள் தான் என்று ஆகிவிட்டது. இதில் ஒரு வேடிக்கை, வங்காளத்திலும் தமிழ் தேசத்திலும் தான் வெள்ளைக்கார நாகரிகமும் இங்கிலீஷ் படிப்பும் முதலிலே வேகமாக பரவிற்று. பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் குமாஸ்தாக போனவர்களும் இந்த இருவர்கள் தான். ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொன்றுக்கு போனவர்களை அந்த பிரதேச பெயரை வைத்தே குறிப்பிடுவார்கள். மகாராஷ்டிரத்தில் இப்போது பலருக்கு டிலான் என்று பெயருக்கு பின்னால் வருகிறதை பார்க்கிறோம். அவளுடைய முன்னோர்கள் தெலுங்கு தேசத்திலிருந்து மகாராஷ்டிரத்திற்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார்கள். தெலுங்கு என்பதன் திரிவு தான் டிலான். இதே மாதிரி காசி முதலான அநேக உத்தரதேச ஸ்தலங்களில் இருக்கிற சில பிராமணர்களுக்கு திரவிட் என்ற வம்ச பெயர் இருக்கிறது. ஆதி காலத்தில் தமிழ் தேசத்தில் இருந்து அங்கே போய் குடியேறினவர்களின் வம்சத்தில் வந்தவர்களே இந்த திராவிட்கள். இப்படி திராவிடர்கள் என்று பெயர் கொண்ட வடக்கத்தியார் எல்லாரும் பிராமணர்களே என்பதை கவனிக்க வேண்டும். ரேஸ் தியரிப்படி பிராமணர்கள் திராவிடர்களுக்கு மாறானவர்கள், விரோதிகள், எதிரிகள் என்று கூட சொல்கிறார்கள். ஆனால் வாஸ்தவத்திலோ இன்றைக்கு வடதேசத்தில் தமிழ்நாட்டு பிராமண வம்சத்தவர்களுக்கே தான் திராவிட் என்ற அடைமொழி இருக்கிறது. இதிலிருந்தே திராவிட என்பது பிரதேசத்தை குறிப்பதை அன்றி இனத்தை குறிக்கவில்லை என்று தெரிகிறது அல்லவா? தமிழ் தேசத்தின் உச்சாரண வழக்கப்படி திராவிட் என்பது தமிழ் என்று இருக்கிறது. திர என்பது போல சம்ஸ்கிருதத்தில் ஒற்றெழுத்தோடு சேர்ந்து வருகிற ரகாரம் தமிழில் உதிர்ந்துவிடும். சம்ஸ்கிருத சிரமண தமிழில் சமணம் ஆகிறது. பிரபால என்பது பவளமாகிறது. இப்படியே திர என்பது தா ஆகி இருக்கிறது. இப்படியாக திராவிடம் என்பது பிரதேசத்தின் பெயரை ஒழிய இனத்தின் பெயர் அல்ல என்பதை காஞ்சி முனிவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதை தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை காஞ்சிமா முனிவரின் கனிமொழி கேட்பதற்கு பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.